வணக்கம். I am Krishna Kumar, Department of Mathematics. So, welcome to this Max video channel. So, this is topic network analysis. So, in the topic பார்த்தீங்கன்னா BCA third year RM10 ஒரு பேப்பர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அதில் வருது. தட் இஸ் வார் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது நெட்வொர்க் அனாலிசிஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெட்வொர்க் கான்செப்ட் அவங்க படிக்கிறதுனால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் டயக்ராம் நம்ம எதுக்கு ட்ரா பண்ணணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை இந்த சடன் பீரியடில் நான் கம்ப்ளீட் பண்ணி தரத்துக்கு உண்டான ஒரு டயக்ராம் பாருங்கள். டு ட்ரா எ நெட்வொர்க் டயக்ராம் டு டிட்டர்மைன் த ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஸோ எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வரையணும்னா ஆக்சுவலாக நெட்வொர்க் டயக்ராமை ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். A network is a diagrammatic representation. இந்த நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். அதில் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும். அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் கன்சர்னிங் எ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்னால் அது சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அரேஞ்ச்டு இன் எ லாஜிக்கல் மேனர். ஒரு லாஜிக்கல் மேனரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈச் ஆக்டிவிட்டி இஸ் ரெப்ரசன்டட். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அந்த டயக்ராமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் வித் அன் ஆரோ டயக்ராம் வித் டைரக்ஷன். ஆரோ போட்டிருக்கோம் நம்மளுக்கு இண்டிகேட்டிங் த டைரக்ஷன். ஓகே, ஸோ ஒரு அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியலாம் டயக்ராமேட்டிக்காக. தட் இஸ் நெட்வொர்க் டயக்ராம் சொல்கிறோம். ஸோ அதில் நமக்கு இன்வால்வ் ஆகிறது ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டீஸ் இஸ் நத்திங் பட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டயக்ராமில் பை த ஸ்ட்ரெயிட் லைன் வித் த ஆரோ. ஓகே, ஸோ ப்ளீஸ் இதை நோட் பண்ணிங்க. ஈச் ஆக்டிவிட்டி இஸ் கனெக்டட். இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா எதால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? நவ் த டூ ஈவெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் நம்ம எப்படி பண்ணால் எட்ஜு நோடு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இது நோடு, இது எட்ஜ் அவங்களுக்கு. ஸோ நம்ம இதை வந்து இப்போது சர்க்கிள் ஷேப்பில் எழுத போகிறோம். ஈவெண்ட்டை ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஆஸ் இட் இஸ் இந்த லைன். இந்த லைனை நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தீஸ் டூ ஆர் நோடு. சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ ஈச் ஆக்டிவிட்டி இஸ் கனெக்டட் பை டூ ஈவெண்ட்ஸ். அப்போ ரெண்டு ஈவெண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆக்டிவிட்டி. எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? பை த ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஆரோ இல்லையா. கால்டு ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங் ஈவெண்ட்டை. ஸோ எந்த ஈவெண்ட்டில் ஆரம்பிக்குதோ அந்த ஆக்டிவிட்டி இது ஸ்டார்டிங் ஈவெண்ட்டை, முடிகிறது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ஈவெண்ட். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு இது. ஈவெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்ட். இப்போ ஈவெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஈவெண்ட்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா டயக்ராமில் பை சர்க்கிள்ஸ். பாருங்கள், சர்க்கிள்ஸில் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்டு ஆர் நம்பர்டு 1 2 3 அப்படின்னு நம்பர் கொடுத்துருவாங்க அதுக்கு எத்தனை ஈவெண்ட்ஸ்னு. ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஆர் டினோட்டட் பை த ஈவெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஈவெண்ட்டு, இது செகண்ட் ஈவெண்ட்னா இந்த ஆக்டிவிட்டி தான் 1 2 2 அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவிட்டி. 2 2 3 அதே மாதிரி 2 3 அந்த ரெண்டு ஈவெண்ட்டை பண்ணுறது தான் 2 2 3 ஆக்டிவிட்டி. இது 2 2 4 எக்ஸட்ரா. ஓகே, ஃபைன். ஸோ இதை ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டாக ஜஸ்ட் இது ஒன்று ஒரு சாம்பிள் இஸ் அ நெட்வொர்க் டயக்ராம். ஸோ இதை ஈவெண்ட்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஈவெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. 1 2 3 4 5 6. இந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 2 to 3 3 to 4 5 to 6 ஆக்டிவிட்டி. 4 to 6 வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ரைட். ஸோ 1 to 2
then 2 to 3, 3 to 5, 5 to 6, 2 to 4, 4 to 6. So 6 activities இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஈவெண்ட்டு, அண்ட் தென் இந்த மாதிரி லைன் போட்டு ஆரோ மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் இன்னும் மெயினாக பார்க்குறது என்னென்னா இந்த பாத்தை, இதை பாத்துன்னு சொல்லுவோம். இந்த இது வந்து பாத்து, இதெல்லாம் இந்த பாத்தை த டேக்ஸ் த லாங்கஸ்ட் டியூரேஷன், எது ரொம்ப லாங்கஸ்ட் டியூரேஷன் எடுத்துக்குதோ தட் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் பாத். இந்த 2 மார்க்கில் இதை கேட்பாங்க. நாட் ஓன்லி இன் பிசிஏ தேர்ட் இயர் அலைடு மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறத காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வரும். சரிங்களா? கிரிட்டிக்கல் பாத், ட்ரா த கிரிட்டிக்கல் பாத். ஸோ டிஃபைன் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு கொஷின் கேட்டால் ரைட் தீஸ் 2 lines எனஃப். த பாத் த டேக்ஸ் த லாங்கஸ்ட் டியூரேஷன். கரெக்டுங்களா? அந்த லாங்கஸ்ட் டியூரேஷன் இருந்தாலே அது வந்து கிரிட்டிக்கல் பாத். இப்போ இந்த இதில் எது லாங்கஸ்ட் டியூரேஷன்னா, ஸோ 1 to 2, 2 to 4, 4 to 6 இப்படி ரீச் ஆகலாம். அதர்வைஸ் 1 to 2, 2 to 3, 3 to 5, 5 to 6. ஸோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பாத். ஸோ விச் இஸ் அ ரிக்வயர்டு கிரிட்டிக்கல் பாத். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ அதுக்கு அடுத்து இந்த நெட்வொர்க் டயக்ராம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டம்மி ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி விச் டஸ் நாட் கன்சியூம் டைம் ஆர் ரிசோர்ஸஸ். இது எந்த ஒரு டைமும் வந்து கன்சியூம் பண்ண போகிறதில்ல, சோர்ஸும் எதுவும் வந்து நம்மளுக்கு இதுவாக போகிறதில்ல. இட் இஸ் யூஸ்டு ஒன்லி டு ஷோ. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா டு ஷோ லாஜிக்கல் டிபெண்டன்சிஸ். இப்போ இந்த இடத்துல தேவைப்படுது, தட் இஸ் டைம் பீயிங் சொல்கிறாங்க இல்லையா, டைம் பீயிங் அந்த இடத்துக்கு மட்டும் அது தேவைப்படுதுன்றதை மட்டும் தான் அந்த ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதர்வைஸ் இஸ் டம்மி தான். அதனால தான் அது பேரே வந்து டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த டம்மி ஆக்டிவிட்டி அந்த பிட்வீன் த ஆக்டிவிட்டீஸ், ஸோ ஆஸ் நாட் டு வயலேட் த ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் இருக்கணும் நம்ம போடுற அந்த டம்மி ஆக்டிவிட்டி ஃபார் ட்ராயிங் நெட்வொர்க்ஸை. இட் இஸ் ரெப்ரசன்டட். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன், டாட்டட் ஹேரோ லைன் இன் ஏ நெட்வொர்க் டயக்ராம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டம்மி ஆக்டிவிட்டி நம்ம போட்டிருக்கோம், அண்ட் தென் இங்கே ஒரு டம்மி ஆக்டிவிட்டி. சரிங்களா? எதுக்காக அப்படின்றது நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் இந்த டம்மி ஆக்டிவிட்டி ஏன் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் இன் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அண்ட் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆக்டிவிட்டீஸ் 1 to 2, 1 to 3, 2 to 3, 2 to 4, 2 to 5. அதுதான் டியூரேஷன். இந்த 1 to 2 இந்த ஆக்டிவிட்டியை முடிக்கிறதுக்கு நம்ம டியூரேஷன் வந்து டேஸில் இருக்குது. இது 20 days, இது 25 days, லைக் திஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரா த நெட்வொர்க் ஃபார் த ப்ராஜெக்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத் அண்ட் ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஓகேங்களா? வெரி சிம்பிள் இதை ஆன்சர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு நெட்வொர்க் டயக்ராம் வரையணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ ஆக்டிவிட்டியில் பாருங்கள் 1 2 3 அந்த நம்பரிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப் டு 5 வரையும். அப்போ 1 to 5 அப்போது நம்மளுக்கு 5 ஈவெண்ட்டு தான் இதில் தேவைப்படும். அது ரைட். ஸோ 5 ஈவெண்ட்டு. ஸோ 5 ஈவெண்ட்டுன்னா இங்கே பாருங்கள், நான் அப்போ நம்ம அந்த 5 1 2 3 4 5 அந்த சர்க்கிள்ஸை ஈவெண்ட்டை ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் இந்த டயக்ராம் இப்படி தான் இருக்கும்ன்றத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 1 to 2 அப்போது 1 ஈவெண்ட்டு 2. ஸோ 1 to 2 ஆக்டிவிட்டி லைன் லிங்க் பண்ணிடுறோமா. நெக்ஸ்ட்டு 2 to 4, 2 to 4. அப்புறம் 1லேருந்தே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்களேன், 1 to 2, தென் 1க்கு அப்புறம் 3 கூட இருக்கும் இல்லையா. ஸோ 1 to 3 அப்போது 1 to 2, 1 to 3. ஸோ இப்போயே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே ஒரு ஈவெண்ட்டு, இங்கே ஒரு ஈவெண்ட் 1 to 1 to 3 இப்படி தானே வரணும் ஆஸ் பர் கரெக்டுங்களா. ஸோ எப்படி அந்த டயக்ராம் மேக் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 2லேருந்து எப்படி ஆக்டிவிட்டீஸ் வருது. 2லேருந்து பாருங்கள், 2லேருந்து 3க்கு போகுது, 2லேருந்து 4 வேறு எதுவும் 2லேருந்து இல்லை. அப்போ 2லேருந்து 3க்கு வர மாதிரி, 2லேருந்து 3க்கு வர மாதிரி ஒரு ஈவெண்ட், 2லேருந்து 4க்கு வர மாதிரி ஈவெண்ட். கரெக்டுங்களா? பாருங்கள், 2லேருந்து 3க்கு வர மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, 2லேருந்து 4க்கு வர மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டயக்ராம்
வந்துடும் ப்ராக்டிஸ் பண்ண அண்ட் தென் ஸோ 2 3 2 4 முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து 3லேருந்து 4 மட்டும்தான். அப்போ 3லேருந்து 4 ஒன்லி, 3க்கு வந்து 4 அந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டாக 4க்கு அப்புறம் 5. ஸோ 4க்கு அப்புறம் 5. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக பார்த்துங்க and then you can draw the activities and event. Okay, so first நம்ம ஈவெண்ட்ஸ் வரைஞ்சிட்டு and then activities ட்ரா பண்ணுறது கரெக்டாக. ஸோ இதில் அடுத்து இது நெட்வொர்க் டயக்ராம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா டியூரேஷன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 1 to 2ல் 20 அது அவங்களே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 to 2ல் 20, 1 to 3ல் 25, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, 1 to 3 இந்த டியூரேஷன்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸில் இங்கே நான் நோட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாத்து, இப்போ எத்தனை பாத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 2, 1 to 2, 2 to 4, 4 to 5. ஸோ இப்படி ஒரு பாத்து வருது இல்லைங்களா, இது ஒரு பாத்து. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் ரைட் டவுன் ஆல் த பாத்துன்னா கூட நம்ம எல்லாம் எழுதியாகும். இப்போ நம்ம வி ஆர் ஃபைண்டிங் த கிரிட்டிக்கல் பாத்து. சப்போஸ் ட்ரா த ஆல் த பாத்துனா நம்ம எழுதியாகும். ஓகே, ஸோ அதை இப்போ தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் 1 to 2, 1 to 2, 2க்கு அப்புறம் 4 இப்படி வந்துடும். 2 to 3, தென் 3 to 4, 4 to 5 அப்படி போகலாம். அது ஒரு பாத்து. அண்ட் தென் ஆல் பாசிபிள் பார்த்து நான் எழுதிடுறேன். 1 to 3, 3 to 4, 4 to 5. இதில் லாங்கஸ்ட் டியூரேஷன் பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அண்ட் தென் அண்ட் மோர் கரஸ்பாண்டிங்காக அதனுடைய டியூரேஷன் எழுதிடுறேன். 1 to 2க்கு 20, 2 to 3க்கு 10, 3 to 4க்கு 6, 4 to 5க்கு 10. ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த டியூரேஷனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். the project duration 20 plus 10 plus 6 plus 10 46 days. Yeah, so இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு 46 days ஆகலாம். தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இல்லையா. ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். செகண்ட் ப்ராப்ளம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். The project consists of the task. மொத்தம் எத்தனை டாஸ்க் இருக்குது பாருங்கள். ABCDEFGHI A to I வரையும் இருக்குது. along with கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் A less than D and E. இது ஆக்சுவலாக லாஜிக்கலாக நம்ம இப்போ எப்படி பார்க்கணும். ஏனுடைய சக்ஸஸாக ஏக்கு அடுத்து வர்றது டிஇ, டிஇனுடைய ப்ரிடிசிசார் வந்து ஏ. கிளியருங்களா? ஸோ தட் இஸ் எ லாஜிக்கல். ஸோ பி கமா டி அடுத்து வர சக்ஸஸார் எஃப், எஃப்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரிடிசிசார், முன்னாடி வருது ப்ரிடிசிசார். ஸோ லைக் தட். ஸோ இப்போதைக்கு நான் டைம் பீங் நான் லெஸ் தென் அப்படி படிச்சுக்கிறேன். சி லெஸ் தென் ஜி, பி லெஸ் தென் ஹெச், எஃப் கமா ஜி லெஸ் தென் ஐ. ஸோ லாஜிக்கல் மீனிங் அதுதான் நம்மளுக்கு. எஃப் கமா ஜி, எஃப் என்ற அந்த இதை ஈவெண்ட்டு, ஜி அப்படின்ற ஈவெண்ட்டு, ஈவெண்ட் மீன் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு அப்புறம் வர்றது தான் ஐன்ற டாஸ்க். ஓகே, கிளியர்? ஐக்கு முன்னாடி வர டாஸ்க் ப்ரிடிசார் வந்து டாஸ்க் பார்த்திங்கன்னா எஃப்ஜி. தட் இஸ் அ மீனிங். ஓகே, ஃபைன். ஸோ டாஸ்க் என்னான்னு கொடுத்துட்டாங்க, ஏபிசிடி அப் டு ஐ. அதுக்கு வந்து டைம் டியூரேஷன் 23, 8, 20. தென் ட்ரா த நெட்வொர்க் அண்ட் determine the critical path and the project duration. ஸோ வெரி ஈஸி ஒன். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம பிஃபோர் ட்ரா த டயக்ராம் அக்கார்டிங் டு த கண்டிஷன், இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லாஸ்ட்டு ப்ராப்ளத்தில் அவங்களே சொல்லிட்டாங்க 1 to 2, 1 to 3. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம்னா ஈவெண்ட்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்துட்டோம் இல்லையா. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கண்டிஷன் வி ட்ரா த டயக்ராம் மோஸ்ட்லி வரைஞ்சிட்டாவே முடிஞ்சு போச்சு. தென் டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணி லாங்கஸ்ட் பார்த்தை எடுத்தோம்னா அது கிரிட்டிக்கல் பார்த்து, அந்த டோட்டல் பார்த்தோன்னா அந்த டியூரேஷன் வந்து ப்ராஜெக்ட் டியூரேஷன் கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ லெட் அஸ் see the solution of this problem. நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டேன் பேப்பரை, இப்போ தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிச்சுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ் ரிலேட்டடாகவே சொல்கிறேன் பாருங்கள். 1 less than 2, 2 less than 3. 1க்கு அப்புறம் தானே 2 வரும், 2க்கு அப்புறம் தானே 3.
ஸோ இதே லாஜிக்கலாக கூட நம்ம இங்கே யோசிக்கலாம் இல்லையா, இந்த ப்ரிடிசஸார் சக்ஸஸார் அப்படின்ற வேர்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ரிடிசஸார்னால் முன்னாடி வருது, சக்ஸஸார்னால் அடுத்தடுத்து வருது இல்லையா. ஸோ 1க்கு அப்புறம் 2 வரும், அந்த மாதிரி கூட ஏக்கு அப்புறம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஏக்கு அப்புறம் டி அண்ட் இ வரணும், ஆமாம் ரைட். டிக்கு அப்புறம் எஃப் வரும், சிக்கு அப்புறம் ஜி வரும், பிக்கு அப்புறம் ஹெச் வரும், ஜிக்கு அப்புறம் ஐ வரும். ஸோ இதில் இல்லாதது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வரும், கரெக்டுங்களா. ஏன்னா இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வருது, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் வருது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ஏ இதில் எல்லாம் பாருங்கள் இல்லையா, ஏன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அப்போது ஏ பி நெக்ஸ்ட்டு வந்து சி, ஆனால் டி இங்கே வந்துடுது. ஸோ அப்போது ஏபிசி நல்லா பாருங்கள், மார்க் பண்ணிங்க ஏபிசி. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே பாருங்கள், இந்த டாஸ்க் ஏ கரெக்டுங்களா, பி சி. ஸோ நீங்கள் இப்படி தான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டயக்ராமை ட்ரா பண்ண லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, ஸோ நான் எப்படி வந்து ஏபிசின்னு சூஸ் பண்ணன்றது நான் சொல்லிட்டேன். தட் இஸ் இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி வர்றது, இதுக்கப்புறம் இது வர்றது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வர்றதில் எது இல்லைன்னு நான் முதல்ல பார்த்துக்கிறேன். எது இல்லை ஆக்சுவலாக ஏபிசி அந்த 3 டாஸ்க் இல்லை. ஸோ அப்போ அந்த 3 டாஸ்க்கு தான் எனக்கு பிகினிங்கில் வரும். அதுக்கு ப்ரிடிசஸாரே கிடையாது இல்லையா, அதுக்கு முன்னாடி வர்றது எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஏக்கு அப்புறம் என்ன வரணும், தட் இஸ் சக்ஸஸார். ஏக்கு அடுத்து என்ன வரணும், டி அண்டு இ. அப்போ ஏக்கு அடுத்து டி அப்படின்னு ஒரு டாஸ்க்கு, அப்புறம் இன்னு வந்து ஒரு டாஸ்க். ஓகே, சும்மா ரஃபாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக வரைஞ்சிங்க, அப்புறம் அது ஃபேர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தோம்னே வந்து நம்மளுக்கு ஃபேர் டயக்ராம் வந்துடாது, ரஃபாக வரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபேர் காப்பியாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன்னா எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிக்கு அப்புறம் எஃப் வரணும், பிக்கு அப்புறம் எஃப். ஸோ எஃப்ன்ற ஒரு வெயிட் இது பாருங்கள், பிக்கு அப்புறமும் வரணும், டிக்கு அப்புறமும் வரணும். பாருங்கள், பிக்கு அப்புறம் வரணும், டிக்கு அப்புறம் வரணும். ஆனால் ஏக்கு அப்புறம் டி போட்டிருக்கோம், ஆமாம் ரைட். ஏக்கு அப்புறம் நான் டி போட்டிருக்கேன் ஆஸ் பர் திஸ். ஏக்கு அப்புறம் டி போட்டிருக்கோம், ஏக்கு அப்புறம் இ போட்டிருக்கோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஸோ டிக்கு அப்புறமும் வரணும். ஓகே, டிக்கு அப்புறமும் எஃப் வரணும், சரிங்களா. அட் த சேம் டைம் பிக்கு அப்புறம் எஃப் வரும். ஸோ அது எப்படி பாசிபிள், பிக்கு அப்புறமும் எனக்கு இந்த எஃப் வரணும். ஸோ நான் அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொடுத்துட முடியாது இல்லையா. இப்படி நான் சப்போஸ் இந்த மாதிரி நான் டாஸ்க் அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துட்டேன்னா, இன்கேஸ் நான் டியும் நான் இங்கே சேர்த்துறேன்னு வச்சிங்க, அப்போது அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் பாருங்கள் இல்லையா. ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும், எஃப்க்கு கரெக்டுங்களா, இன்னொரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. ஹெச்சுன்னு நான் பார்க்கணும், ஏன்னா பிக்கு அடுத்து ஹெச் வருது, பிக்கு அடுத்து ஹெச் வருது. இன்கேஸ் நான் இதை வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி போட்டால் எனக்கு அதனால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், கரெக்டுங்களா. இந்த எஃப்பை அப்படியே நான் இங்கே போட முடியாது, கிளியர். அதே மாதிரி இந்த டின்றதை என்னை இங்கேயும் நான் என்னால் இது பண்ண முடியாது, இந்த டின்ற ஆக்டிவிட்டியை என்னால் இங்கேயும் ட்ரா பண்ண முடியாது. அப்பயும் நம்மளுக்கு ஆம்பிகிட்டி சுச்சுவேஷன் வரும். ஸோ அவாய்ட் த ஆம்பிகிட்டி, அந்த குழப்பமான இதுவை டைம் பீயிங் இது பண்ணுறது தான் நம்ம டம்மி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம், கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள், இந்த டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ இது எதுவும் நம்மளுக்கு நேமெல்லாம் ஒன்றும் இல்லை, இட் இஸ் வந்து டம்மி ஆக்டிவிட்டி, தட்ஸ் ஆல். ஓகே, இந்த மாதிரி நான் டம்மி ஆக்டிவ் டாட்டட் லைனில் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன யூஸ்னால், பிக்கு அப்புறமும் நம்மளுக்கு எஃப் பாருங்கள் த்ரூ திஸ் அந்த பாருங்கள் ஹேரோ மார்க் டைரக்ஷன் பி அண்ட் தென் எஃப். சைமல்டேனியஸ்லி டிக்கு அப்புறமும் எனக்கு என்ன வருது பாருங்கள், எஃப். ஸோ கிளியர், அதுதான் முக்கியம். ஓகே, மோர் ஓவர் சிக்கு அப்புறம் ஜி, சிக்கு அப்புறம் ஜி அண்ட் தென் பிக்கு அப்புறம் ஹெச், பிக்கு அப்புறம் ஹெச்.
இஸ் இட் ரைட்? அப்புறம் எஃப்ஜி, போத் எஃப்ஜி, எஃப்ஜி தட் இஸ் இந்த எஃப்பும் இந்த ஜியும் கரெக்டுங்களா? போத் எஃப் அண்ட் ஜி. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன வரணும்? ஐ வரும். ஸோ எஃப்ஜி, ஸோ எஃப்ஜி அதுக்கப்புறம் எனக்கு ஐ வரும். ஓகே, ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எஃப்ஜி அதுக்கப்புறம் அண்ட் தென் இப்போ ஐ. ஸோ ஆர் யூ கிளியர்? ஸோ பாருங்கள், இஸ் த கண்டிஷன் கரெக்டாக கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓவர். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? எங்கே ஆம்பிகுட்டி சுச்சுவேஷன்? இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த ஆம்பிகுட்டினா அந்த குழப்பமான இடத்துல எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரைஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம டம்மி ஆக்டிவிட்டி. எத்தனை டம்மி ஆக்டிவிட்டினா சேர்த்துக்கலாம், பட் ரூல்ஸாக வயலேட் பண்ணக்கூடாது. எதுக்கு அடுத்து எது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் எது வரணும், இன்னொன்றும் முக்கியமாக நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் இல்லாத எது இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி இது ஃபஸ்ட்டே வந்துடுது. இதுக்கும் முன்னாடி ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறமும் ஒன்றும் இல்லை அப்படின்ற இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஐ வரும் கரெக்டுங்களா? இ வரும் அண்ட் தென் ஹெச் வரும். இப்போ இந்த ஐஇஹெச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்காது பாருங்கள். ஏபிடிசிபிஎஃப்ஜி தான் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஐ இருக்காது, இ இருக்காது, ஹெச் இருக்காது. அப்போ இதெல்லாம் தான் போய் கம்ப்ளீட் ஆகும், போய் முடிகிற இடம். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா நம்மளுக்கு இல்லையா? ஐஇஹெச் பாருங்கள், ஐ அண்ட் தென் இ, இது வந்து நம்மளுக்கு இ. ஓகே, இது இ அண்ட் தென் இதோ ஹெச். வெரி கிளியர்? ஸோ நம்ம இதை முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வச்சுக்கிட்டோம். ஸோ ஏபிசி இது நம்ம ஆரம்பிக்கிற டாஸ்க்கு, இதை முடிக்கிற டாஸ்க்கு. இன் பிட்வீனில் இந்த கண்டிஷன் நம்ம இதை பேஸ் பண்ணி டயக்ராமை ஃபினிஷ் பண்ணும். ஸோ முதல்ல ரஃபாக பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேர் காப்பியாக வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டியூரேஷன்ஸ் நான் நோட் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏக்கு 23, பிக்கு 8, சிக்கு 20. ஸோ அதை நான் நோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் வேரியஸ் பாத் வரைய முடியும். ஸோ ஃப்ரம் திஸ் ஈவெண்ட்லேருந்து இந்த ஈவெண்ட் வரைக்கும். ஸோ அதில் கிரிட்டிக்கல் பாத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இங்கே பாருங்கள், நான் டபுள் லைன் போட்டு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் பாத். ஸோ மீன் வயல்லாம் எல்லா இடத்துலையும் நான் இந்த டியூரேஷன் எழுதிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏக்கு 23, பிக்கு 8, கொஷனில் பார்த்தா தெரியும், சிக்கு 20. ஸோ எல்லாத்தையும் நான் அந்த டைமை நான் டியூரேஷனை மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போது த கிரிட்டிக்கல் பாத் இஸ், எது கிரிட்டிக்கல் லாங்கஸ்ட்டு இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு டி, தென் டி டு எஃப், தென் எஃப் டு ஐ. ஸோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் path. So that is our critical path. So project duration 67 days. என்ன பார்த்தீங்கன்னா 23 + 16 இல்லையா? 23 + 16 and then 18 ஃபைனலாக 10. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா we are getting 1 3 4 5 6 67. ஸோ required இதே தான். ஓகே, ஸோ கிளியர். ஸோ தேங்க் யூ வெரி மச் for watching the full video.